Hi friends, welcome to my channel. Today topic வந்து number systemல lesson 5 பார்க்கலாம். lesson 5ல வந்து sum of seriesன்ற டாபிக்லாம் நம்ம பார்க்க போறோம். sum of series வந்து நம்ம தெரியும் நம்ம எல்லாருக்குமே. அதுல இப்ப சில மாடல் sum of seriesல வந்து 2 மாடல்ஸ் இருக்கு பார்க்கலாம். மாடல் 1 பாருங்க. மாடல் 1ல வந்து நம்ம நேச்சுரல் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நேச்சுரல் நம்பர் பாருங்க 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் அப்படியே கொடுத்து n நம்பர் கொடுத்து n இதோட டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சம் சீரீஸ்ல. அதே மாதிரி இன்னொரு மாடல் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இது n ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்து கேட்பாங்க. இன்னொன்னு வந்து 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் 4 கியூப் அப்படியே n கியூப் வரைக்கும் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டா நம்ம வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நேச்சுரல் நம்பர் கொடுத்து n வரைக்கும் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2 இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து n ஸ்கொயர் வரைக்கும் கேக்குறாங்க. நேச்சுரல் நம்பர்ல வந்து ஸ்கொயர் ரூட் வச்சு கேட்டாங்கன்னா n into n plus 1 2n plus 1 by 6. அதுவே வந்து 1 கியூப் 2 கியூப் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா n into n plus 1 by 2 the whole square அப்படி வரும். ஃபர்ஸ்ட் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த n இருக்குல்ல nன்னா என்னன்னு தெரியணும். இது வந்து nக்கு வந்து இப்ப நம்ம ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ 10 கொடுத்துக்கிறோம்னா அப்போ இங்க 10 into 10 plus 1 by 2 அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் மாடல் 2 பாருங்க. மாடல் 2ல வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ரேண்டமா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் 7 இந்த மாதிரி ஆட் நம்பர் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ஈவன் நம்பர் கொடுப்பாங்க. 2 பிளஸ் 6 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 8 அப்படியே வந்து 15 வரைக்கும் கொடுத்து இதை சம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 51 பிளஸ் 53 பிளஸ் 55 அப்படி வந்து 65. இது வந்து ரேண்டமா இந்த நம்பர் தான் இல்லாம ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஆனா இது வந்து ஆட் நம்பர்னா வந்து 1ல ஸ்டார்ட் ஆகும், ஈவன் நம்பர்னா 2ல ஸ்டார்ட் ஆகும். ஆட் நம்பரோட ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஈவன் நம்பருக்கு வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இதான் ஃபார்முலா. இந்த எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு n பிளஸ் 1 பை 2. ஆட் நம்பர்ல எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து n பிளஸ் 1 பை 2 போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈவன் நம்பருக்கு வந்து n பை 2 எக்ஸ் ஈக்குவல் டு n பை 2 இதான் வந்து ஃபார்முலா. இந்த தேர்ட் மெத்தட் வந்து நான் லாஸ்டா சொல்லி தரேன். இப்போ வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 பிளஸ் 2 பிளஸ் 3 வந்து 13 வரைக்கும் கொடுத்துட்டு இதை சம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் நம்பர் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது பாருங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. இங்க வந்து nக்கு வந்து நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க 30, அதை வந்து நம்ம போடுறோம். 30 into 30 plus 1 by 2. 30 into 30 plus 1 வந்து 31 by 2. வந்து நான் இது மாதிரி அடிச்சா 1 2 சார் 2 15 2 சார் 13 வரும். இப்போ 15 into 13 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க 465. இதுதான் வந்து இதோட டோட்டல். செகண்ட் சம் பார்க்கலாம். அதான் ஆன்சர். செகண்ட் சம் பாருங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப்படியே கொடுத்து 12 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்து இதோட சம் பண்ண சொல்லிருக்காங்க. இது வந்து நேச்சுரல் நம்பர்ல செகண்ட் மெத்தட், செகண்ட் டைப். அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா வச்சிருக்கோம். ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா n into n plus 1 2n plus 1 by 6 இதான் ஃபார்முலா. nக்கு வந்து இங்க என்ன வரும்னா 12 கொடுத்துருக்காங்க. அப்போ n இடத்துல 12 போடணும். 12 plus 1 2 into 12 plus 1 போடுறோமா. 12 அப்படி வச்சுக்கிறோம். 12 plus 1 வந்து 13. 2 12s are 24 plus 1 25. இப்போ 6ஆல் இதை டிவைட் பண்ணும்போது இது 2 டைம்ஸ் போகுது. அதுக்கப்புறமா மீதினா இருக்கு 2 into 13 வந்து 26 into 25 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 650 வந்து ஆன்சரா கிடைக்கும். டோட்டல் வந்து 650 தான் இதோட ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம்.
தேர்ட் சம் பாருங்க 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube அதே மாதிரி 4 cube கொடுத்து 9 cube வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த கியூபுக்கு நம்ம என்ன ஃபார்முலா, இது வந்து நேச்சுரல் நம்பர் லைனா வருது, கியூப்ல வரதுனால n into n plus 1 by 2 the whole power square போட்டுக்கணும். the whole square வந்துருதா பாருங்க. nக்கு வந்து இங்க 9 கொடுத்துருக்காங்க, அதனால 9 into 9 plus 1 by 2 whole square 9 plus 1 வந்து 10 by 2. இதை டிவைட் பண்ணா 5 times போகுது. 9 5s are 45. ஸ்கொயர் இருந்தாலும் 45 ஸ்கொயர் பண்ணும்போது 2025. இதான் இதோட ஆன்சர். 1 plus 3 plus 5 அப்படியே வந்து 49. இது நம்ம பார்க்கும்போது என்ன டைப் பார்த்தீங்கன்னா மெத்தட் 2 வந்து ஆட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பருக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் ஆட் நம்பருக்கு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம், n plus 1 by 2. n வந்து என்னது 49. இப்போ 49 plus 1 by 2 50 by 2 வரும். இதை டிவைட் பண்ணும்போது 25 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 25 கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா 25 ஸ்கொயர் பண்ணோம். 25 ஸ்கொயர் பண்ணா 625 வருது. இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் பாருங்க. 2 plus 4 plus 6 plus அதே மாதிரி 8 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதை ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருதுன்னு. இது என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா மெத்தட் 2ல ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பருக்கு ஃபார்முலா நமக்கு என்ன வரும், ஃபார்முலா என்ன படிச்சோம், x into x plus 1 அதான படிச்சோம். ஈவன் நம்பரோட ஃபார்முலா வந்து x into x plus 1 படிச்சோமா, அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். x into x plus 1. ஃபர்ஸ்ட் x கண்டுபிடிக்கணும். x கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம், n by 2. x equal to n by 2 n வந்து 8 by 2 போறோம். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்குது. x வந்து 4. அப்போ ஃபார்முலா போடுற x இருக்கிறதுல 4 போடணும். இப்போ 4 into 4 plus 1 4 into 4 plus 1 5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 20 வரும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து மெத்தட் 2ல தேர்ட் ஸ்டெப். இங்க பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கண்டினியூவா கொடுக்கல, ரேண்டமா ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, நடுவுல இருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஃபார்முலா வந்து நம்மளால அது ரொம்ப பெரிய ஸ்டெப்பா இருக்கும், அதனால சிம்பிள் ஸ்டெப் நான் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ இங்க 10 11 12 அப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து நேச்சுரல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர்ல ஸ்கொயர் டைப் இது. இதுல வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா 1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம முதல்ல ஆட் பண்ணிட்டு அப்புறம் 1ல இருந்து 9 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் செப்பரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும். இது வந்து ஸ்கொயர் டைப்ன்றதுனால இதோட ஃபார்முலா என்னது, n into n plus 1 2n plus 1 by 6. அதே தான் இதுக்கும் வரும், n into n plus 1 2n plus 1 by 6. இப்போ இந்த nக்கு வந்து இங்க nக்கு தான் இருக்கு 20. இப்போ 20 n plus 1 வந்து 20 plus 1 21. 2n இருக்குதா, 22 டைம்ஸ் பண்ணா 40 plus 1 by 6. இங்க வந்து n வந்து 9 n plus 1 போது 9 plus 1 10. அப்புறம் 2n போது 9 2 80 80 plus 1 90 by 6. இப்போ 20 into 21 into 40 plus 1 41 by 6. அதே மாதிரி இது அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ 6 வந்து நம்ம டிவைட் பண்றோம். 3 2s are 6, 2 3s are 6, 2 10s are 20. அப்புறம் 3 டேபிள் பண்றோம். 1 3s are 3, 7 3s are 21. இது பாருங்க 2 3s are 6, 2 5s are 10, அப்புறம் 3 1s are 3, 3 3s are 9. மீதி இருக்கிறது வந்து 10 into 7 70 into 41 போட்டுக்கிறேன். மைனஸ் 3 5s are 15 into 90 போட்டுக்கிறேன். 17 into 41 வந்து 2870 மைனஸ் 15 into 19 வந்து 285. இதுல இருந்து இது மைனஸ் பண்ணினா 2585 தான் இதோட ஆன்சர். இதே டைப்ல இன்னொரு சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம் பாருங்க. 51 53 55 அப்படி வந்து 99 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து
பார்க்கும்போது என்ன இருக்கு, ஆட் நம்பர். ஆனால் இது வந்து நடுவில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பர் நம்ம வந்து 1 + 3 + 5 + அதுலேருந்து 99 வரைக்கும் எடுத்துக்கலாம். மைனஸ் மறுபடியும் 1 + 3 + 5 வந்து இங்கே வந்து 49 வருது. 15 வந்து நம்ம போடக்கூடாது, ஏன்னா இது ஆட் நம்பர் போது ஆட் நம்பர் வந்து 51க்கு முன்னாடி நம்பர் வந்து 49, அது வரைக்கும் போட்டுக்கலாம். ஆட் நம்பருக்கு ஃபார்முலா வந்து x² மைனஸ் x² வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். n + 1/2 இதோட n வந்து 99. 99 + 1/2 100/2 வரும். டிவைட் பண்ணோம்னா 15 வரும். எக்ஸோட வேல்யூ இதுக்கு 50. இதுக்கு வந்து பார்க்கலாம். n + 1/2 போட்டுக்கிறோமா, இதுக்கு வந்து n வந்து 49. இப்போ 49 + 1 வந்து 50. 50/2 டிவைட் பண்ணும்போது 25. இதோட x வந்து 50, இதுக்கு வந்து 25. அப்புறம் பாருங்க, இப்போ ஃபார்முலா இதுக்கு ஃபார்முலா வந்து x². அப்போ 50 ஸ்கொயர் பண்ணோம்னா 2500 வரும். மைனஸ் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625 வரும். இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 1875 வரும். இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.